Welcome back to online class Kutties. I am going to teach English for 3rd standard. Thought for the day. Don't count your chickens before they hatch. மாடு வாங்கும் முன்னே நெய்யிக்கு விலை பேசாதே. குட்டீஸ், நீங்க நான் நல்லா படிச்சிருவேன், நல்ல மார்க் வாங்கிடுவேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. நல்லா படிக்கணும். நம்ம எந்த ஒரு எஃபர்ட்டும் செய்யணும். செஞ்சாதான் அதுக்குரிய பலன் கிடைக்கும். நீங்க படிச்சாதான் நல்ல மார்க் வாங்க முடியும். ஓகேவா? Quotes. A life of joy and happiness is possible only on the basis of knowledge and science. Kutties, this is your second lesson. Small creatures. Small creatures na சிறிய உயிரினங்கள். நம்மளை சுத்தி, நம்ம வீட்டை சுத்தி என்னெல்லாம் சின்ன சின்ன உயிரினங்கள் வாழுது அப்படின்னு இந்த லெசன்ல நம்ம பார்க்க போறோம். See, one girl is standing there. She is saying, I keep away from the insects. Do you? அந்த பொண்ணு என்ன சொல்றா? நான் பூச்சிகள்கிட்ட இருந்து தள்ளியே இருப்பேன் அப்படின்னு சொல்றா. நீங்களும் தள்ளி இருப்பீங்களா அப்படின்னு கேக்குறாங்க. பூச்சிகள்கிட்ட இருந்து நம்ம கொஞ்சம் விலகிதான் இருக்கணும். ஏன்னா அது நம்மளை கடிக்கிறப்ப அந்த பூச்சிகள்னால நமக்கு நிறைய நோய்கள் உருவாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. நம்ம நோய் வராம நம்ம பாதுகாக்கிறதுக்கு பூச்சிகள்கிட்ட இருந்து நம்ம தள்ளி இருக்கணும். அந்த பூச்சிகளை பிடிச்சி விளையாடக்கூடாது. அது கடிச்சதுன்னா நமக்கு ஆபத்தா மாறிடும். ரொம்ப அழகான பூச்சிகளா இருந்தா நம்ம கண்ணில் பார்த்து ரசிக்கலாம். அதை பிடிக்காதீங்க, சரியா? அதை பிடிக்கிறப்ப நமக்கு அது பைட் பண்ணிச்சுன்னா நமக்கு டிசீஸ் வரக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ அவாய்ட் தீஸ் ஆக்டிவிட்டீஸ். Now we are going to see about insects. What is an insect? An insect is a very small or tiny animal that do not have bones, but they have outer covering shell which protects them. Most of the insect consists of 6 legs, even more than that. Insects live in forest, trees, grass, etc. Caterpillar, honeybee, butterfly, ant, mosquito, cricket, grasshopper, etc. are the names of the some insects. இந்த லெசன்ல இன்செக்ட்ஸ் பத்தி பார்க்க போறோம். பி ரெடி குட்டீஸ். இன்செக்ட்ஸ்னா என்னமா? இன்செக்ட்ஸ்னா பூச்சிகள். நம்ம நிறைய பூச்சிகள் நம்ம வீட்டுக்கிட்ட பார்க்க போனா அங்க வெளியே நம்ம கடைங்களுக்கு போறப்ப எல்லாம் பார்த்திருக்கோம் இல்லையா? அதை பத்தி தான் நம்ம இன்னைக்கு படிக்க போறோம். ஓகேவா? இன்செக்ட்னா ரொம்ப சின்ன அனிமல். அதுக்கு போன்ஸ் இருக்காது. போன்ஸ்னா எலும்பு. எலும்பு இல்லாத ஒரு சின்ன உயிரினம். ஆனா அந்த இன்செக்டுக்கு மேல வெளிப்புறத்துல ஒரு ஷெல் மாதிரி இருக்கும். ஷெல்னா ஓடு. அதுக்கு போன்ஸ் இல்லைல்ல, அது அதை பாதுகாத்துக்கிறதுக்காக அதுக்கு அந்த பூச்சிக்கு மேல ஒரு ஷெல் இருக்கும். ஷெல்னா ஒரு ஓடு மாதிரி இருக்கும், கெட்டியா இருக்கும். நிறைய இன்செக்ட்ஸ்க்கு 6 கால்கள் இருக்கும், சரியா? இதுங்க ஃபாரஸ்ட்ல வாழும். மரத்துல இருக்கும், புல்ல இருக்கும். இதுல எல்லாம் இந்த இன்செக்ட்ஸ் வாழுங்க. Have you seen the insects? Name some insects. Excellent, kutties. Let's see some insects. Snail. S-N-A-I-L. Snail. Snail na nattai.
Say after me. S-N-A-I-L. Snail. Very good. This is a snail. Come to the next picture. Bumblebee. B-U-M-B-L-E-B-E-E. Bumblebee. This is a bumblebee. B-U-M-B-L-E-B-E-E. Bumblebee. Repeat after me. B-U-M-B-L-E-B-E-E. Bumblebee. That's good. The next one is ladybug. This is an insect. L-A-D-Y-B-U-G. Ladybug. Say after me. L-A-D-Y-B-U-G. Ladybug. Come to the next picture. What is it? It is a mosquito. It is an insect. It has 6 long legs. It lives in grass, even at your home. It loves to drink blood from humans and animals. It is harmful to human health. It spreads yellow fever, dengue and malaria. இது என்னமா? இது கொசு. Have you seen it? இந்த இன்செக்ட் நீங்க பார்த்திருக்கீங்களா? நம்ம வீட்ல எல்லாம் நிறைய வரும்ல. இது ஒரு இன்செக்ட். இதுக்கு 6 கால்கள் இருக்கும். இது புல்ல வாழும். நம்ம ஹோம்லயும் வாழும். இதுக்கு பிளட்ட குடிக்கிறது தான் ரொம்ப பிடிக்கும். நம்ம கிட்ட இருந்து பிளட்ட அது உறிஞ்சிரும். அப்படி உறிஞ்சிறனால நமக்கு டெங்கு, மலேரியா அந்த மாதிரி காய்ச்சல் வரும். அதனால கொசு கடிக்காம நாம தான் பார்த்துக்கணும். It lives by sucking our blood. It spread malaria. So sleep in a place where there are no mosquito. குட்டீஸ், நீங்க கொசு இல்லாத இடத்துல சேஃபா படுத்து தூங்கணும். சரியா? அப்பதான் நமக்கு டெங்கு, மலேரியான்ற காய்ச்சல்லாம் நமக்கு வரவே வராது. See the first picture. Grasshopper. This is a grasshopper. 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 Repeat it again. Grasshopper. Grasshopper. It eats the plant's leaves. It jumps high in the air. Grasshopper. Grasshopper. See the next image. Butterfly. This is a butterfly. B-U-T-T-E-R-F-L-Y. Butterfly. B-U-T-T-E-R-F-L-Y.
This is a butterfly. It has a slender body with large colored wings. Its beautiful wings have many colors. It loves to eat sweet nectar from the flowers. Isn't it? Cuties, have you seen the butterfly? How is it? It looks beautiful. பட்டாம்பூச்சி பார்த்துருக்கீங்கல்ல, அது எவ்வளோ அழகா இருக்கும். அதுக்கு நிறைய கலர்ஸ் இருக்கும் அதோட விங்ஸ்ல. அது பூல இருக்க தேனை தான் விரும்பி சாப்பிடும். It is beautifully colored. It sucks nectar from flowers. Do you like butterfly? Yes. Let's see the next insect. The next insect is spider. S-P-I-D-E-R. Spider. This is a spider. It is a small insect. It eats small insects. They build web to catch insects. Some spiders are poisonous. குட்டீஸ், இதுதான் ஸ்பைடர். இது 8 கால் பூச்சின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுதான். இது ஒரு சின்ன இன்செக்ட். இது அதை விட குட்டியா இருக்கிற சின்ன இன்செக்ட்ஸ் எல்லாத்தையும் சாப்பிடும். இது ஒரு வலை மாதிரி கட்டும். அதுல இருந்து இன்செக்ட்ஸ புடிச்சு புடிச்சு சாப்பிடும். சில சிலந்திகள் ரொம்ப அது ரொம்ப விஷத்தன்மை வாய்ந்தது. The next one is housefly. Housefly. Have you seen the housefly? Housefly என்ன பார்த்திருக்கீங்களா? ஹவுனா வேற எதுவும் இல்ல, ஈ. This is an insect. Housefly. Housefly. Repeat it again. Housefly. Housefly. You can see it everywhere. It spreads diseases. It is a small insect. It has 2 wings and 6 legs. It can fly up and down, even backwards. It loves to eat foods. குட்டீஸ், இதுதான் ஈ. இதுக்கு 6 கால்கள் இருக்கும், 2 விங்ஸ் இருக்கும். இது மேலையும் கீழையும் பறக்கும், நமக்கு பின்னாடியும் பறக்கும். இது ஏதாவது ஒரு ஃபுட்ல போய் உட்கார்ந்து அந்த ஃபுட் அது சாப்பிட்டுச்சுன்னா அதை நம்ம வாங்கி சாப்பிடக்கூடாது. அப்படி நம்ம சாப்பிடறதுனால நமக்கு நோய்கள் வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு. அதனால நம்ம வீட்லயே நீங்க ஏதாவது ஸ்நாக்ஸ் எடுத்து சாப்பிட்டாலும் திரும்ப மூடி வைக்கணும். மூடி வைக்கலைன்னா அதுல ஏதாவது இன்செக்ட்ஸ் போய் அதை சாப்பிடும். அப்புறம் திரும்ப நம்ம அந்த ஃபுட்ஸை சாப்பிட்றப்ப நம்ம டிசீஸ் வர சான்சஸ் இருக்கு. ஸோ அதனால ஈ மொக்கிற ஸ்நாக்ஸ்லாம் நம்ம வாங்கி சாப்பிடக்கூடாது. ரோட்டோரத்துல இருக்கிறதெல்லாம் சாப்பிடக்கூடாது. சரியா? அது ரொம்ப ஹெல்த்துக்கு ஆபத்தாயிரும். Housefly. House. House. Fly. Housefly. Repeat it. Very good. See the first picture. Dragonfly. This is an
insect. Dragonfly. 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 It has 4 wings and 6 legs. It has long body and 2 large eyes. Have you seen it? குட்டீஸ் நீங்க இத பார்த்திருக்கீங்களா? இது என்னது இது? தட்டான். இதுக்கு லார்ஜ் பாடி, ரொம்ப நீளமா பாடி இருக்கும், 4 விங்ஸ் இருக்கும், 6 கால்கள் இருக்கும், 2 பெரிய கண் இருக்கும். இதுதான் தட்டான். This is a dragonfly. It flies and catches insects to eat. இது என்ன பண்ணும்? insects பிடிச்சு சாப்பிடும். The next picture is caterpillar. 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 Listen carefully. CATERPILLAR. Caterpillar. Repeat it again. CATERPILLAR. Caterpillar. It is green in color. It is an insect. It has many legs. இதுதான் caterpillar. இது ரொம்ப நல்ல பச்சை கலர்ல இருக்கும். இதுக்கு நிறைய கால்கள் இருக்கும். Rain bug. RAINBUG. Rain bug. Say the spelling of rain bug. RAINBUG. Rain bug. Beetle. 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 This is an insect. Beetle. Firefly. 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 குட்டீஸ் இதுதான் firefly. This is a firefly. 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 It is an insect. Come to the next insect. Can you guess? What is it? Yeah, it's correct. Golden beetle. Have you seen it? How beautiful is it? குட்டீஸ் நீங்க பொன்வண்டு பார்த்திருக்கீங்களா? இதுதான் பொன்வண்டு. இது ரொம்ப நல்ல அழகான கலர்ல இருக்கும். ஓகேவா? பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும். இதுதான் கோல்டன் பீட்டில். GOLDENBEETLE. Golden beetle. How will you say? Golden beetle. Very good. GOLDENBEETLE. Golden beetle. கோல்டன் பீட்டில்னா பொன்வண்டு. ஃபயர்ஃப்ளைனா மின்மினி பூச்சி. நைட் நேரத்துல லைட்டு மாதிரி ஒரு பூச்சி பறக்கும், வெளிச்சமா இருக்கும். அதுதான் ஃபயர்ஃப்ளை, மின்மினி பூச்சி. ஓகேவா?
Now we are going to read. Take the page number 88. They have given some insects. Now we are going to read it. The first one is snail. S-N-A-I-L. Snail. Bumblebee. B-U-M-B-L-E-B-E-E. Bumblebee. Listen carefully. L-A-D-Y-B-U-G. Ladybug. B-U-T-T-E-R-F-L-Y. Butterfly. M-O-S-Q-U-I-T-O. Mosquito. G-R-A-S-S-H-O-P-P-E-R. Grasshopper. Snail. Say it. Snail. Bumblebee. Ladybug. Say it again. Ladybug. Butterfly. Mosquito. Grasshopper. Excellent. Come to the next page. Take the page number 89. Housefly. H-O-U-S-E-F-L-Y. Housefly. Dragonfly. D-R-A-G-O-N-F-L-Y. Dragonfly. S-P-I-D-E-R. Spider. Listen carefully, cuties. G-O-L-D-E-N-B-E-E-T-L-E. Golden beetle. F-I-R-E-F-L-Y. Firefly. C-A-T-E-R-P-I-L-L-A-R. Caterpillar. B-E-E-T-L-E. Beetle. R-A-I-N-B-U-G. Rainbug. Housefly. Say after me. Housefly. Dragonfly. Spider. Golden beetle. Firefly. Caterpillar. Beetle. Rainbug. That's all, cuties. Study the spelling of these hard words. Don't forget to study. Okay? Kids, get ready for playtime. All of you get up. When I say 1, you have to jump 1 time. When I say 2, you have to jump 2 times. Do you understand? Get ready to play. 1, 3, 5, 4, 2. Superb! Have you enjoyed it? Sit down. See, some insects are here. Firefly. Say it again. Firefly. Rainbug. Spider. Ladybug. Snail. Golden beetle. Beetle. Housefly. Mosquito.
bumblebee. Listen carefully. Firefly, rainbug, spider, ladybug, snail, golden beetle, beetle, housefly, mosquito, bumblebee. Creative corner. Kids, dip your hands in the paint and make the spider on the paper. உங்க கையை நல்ல பெயிண்ட்டை தடவிட்டு அதை ஒரு பேப்பர் மேலே இம்ப்ரெஷன் வைங்க. இந்த மாதிரி ஸ்பைடரை மேக் பண்ணுங்க. என்ஜாய். Don't forget to do it. Make the spider and enjoy. This is your worksheet. Draw the spider web on the paper. This is your assignment. Study the hard words in page number 88 and 89. Study the spelling of the hard words. Thank you, Kutties. Bye bye. We'll meet in the next class. Stay home, stay safe, and study also.